ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ் தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரிசல்ல போறதா நடந்து போறதா நமக்கு ஒரு குழப்பத்தில் இருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு நம்ம எப்படி போறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மழை பெஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இப்போ அதான் டிவி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததால் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா வரப்போகிற சீசன் இப்போ நவம்பர் டிசம்பர்லாம் இந்த இடத்துல சூப்பராகவே இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ போகலாம் வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் இந்த பரிசலில் போல் போட்டில் போகிறோம். வாங்க போகலாம். எவ்வளோன்றது போகிற வழியில் சொல்கிறேன். நம்ம இந்த பரிசல் போட்டில் போகிறதுக்கு 2000 ரூபா நம்ம ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த போட் எடுத்திருக்கோம். இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொன்னாங்க. இப்போது நம்ம கடைசியாக ஒரு ஃபைனல் பண்ணி இந்த போட்டில் போயிட்டுருக்கோம். நான் சூப்பராக இங்கே இருக்கக்கூடிய 1000 லிங்கங்கள் பார்க்கறதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. வேற என்ன அற்புதங்கள் காத்திருக்கு அப்படின்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நந்தி இருக்கு பாருங்க, தெரியுதா? பியூட்டிஃபுல் நந்தி. Lakshmi temple. Yes, she is the Lakshmi temple. Okay. Tamil.
Yeah. ಅಲ್ಲ ಇದನ್ನೇ ಈಗ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಈಗ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கஜலக்ஷ்மி கோவில், இது வந்து லக்ஷ்மி டெம்பிளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி டெம்பிள். ಲಕ್ಷ್ಮೀ ಟೆಂಪಲ್ ಇಲ್ಲಿ ಬೋಟ್ನಾಗ ಐತಲ್ಲ ಕೋಟಿಲಿಂಗ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாறையில் போட்டில் போகணும், போட்லையும் போகக்கூடாது போனாக்கா எப்படி எல்லாரும் கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் போட்டு எப்படி ஏறது தெரியல, ஏறும். ஓகே, ஏறி 103 106 இருக்கும். அதுக்கு கோட்டி லிங்கம்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம இப்போ எப்படி திருப்பி மேலே போகணும்? மேலே தான் இருக்கா? மேலே போய் திருப்பி இதே இடத்துல வரணும். இங்கே வரணுமா? ஐயா, இங்கே வந்து எங்கள் போட்டில் போகணுமா? கரடு முரடான பாதை, வழுக்கி கீழே தள்ளுற ஸ்லிப்பரியான பாதை. இந்த இடத்துல நம்ம கோடிலிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம். வாங்க காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பரிசல்லேருந்து இந்த மாதிரியான மோசமான நிலையில் கொஞ்சம் விட்டா கீழே வழுக்கி விடுற அளவுக்கு இருந்த இடத்துல நாங்கள் ஏறி மேலே வந்திருக்கோம். இந்த பாருங்கள், உங்களுக்கு கோடிலிங்கம். நாராயணா, இந்த 1008 லிங்கம் தரிசனம் செய்வதற்கு நம் படகில் துங்கபத்ரா நதியில் வர வேண்டும். துங்கபத்ரா நதி கரையில் அமைந்திருப்பது இது 1008 லிங்கங்கள். இதை கோடி லிங்கம் என்றும் அழைப்பர். இங்கிருக்கும் இந்த லிங்கத்தை துங்கபத்ரா நதியில் இருந்து நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வணங்கினால் சிறப்பு என்பது ஐதீகம். ஒரு அபூர்வமான அற்புதமான துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோடிலிங்கத்தை தரிசனம் செய்ய மறவாதீர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோடிலிங்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க விடல் கோவில் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே டஃப்பாக இருந்தது. இந்த கோடிலிங்கத்தை நம்ம தரிசனம் முடித்தோம். ஆனால் இந்த இடத்துல இருந்தே நம்ம விட்டல் டெம்பிள் போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் இங்கே கரடுமுரடான பாதை இருந்தால் கூட நம்மளை ஏறி போயிடலாம். ஆனால் இங்கே இருக்க பாறைகளில் தாவி தாவி தான் போக வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது. அதுவும் இப்போவே மணி ஒரு 5:30 மணி இருக்கும். நம்ம போய் சேர்றதுக்குள்ளே 6 மணி ஆகிடுன்றதுனால அந்த விட்டல் டெம்பிள் கோவில் நடை சாத்தப்படும். அதனால் நாங்கள் திரும்பவும் போட்லேயே வந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து சூப்பராக வந்து அந்த கோடிலிங்கம் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல, டக்குன்னு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கொண்டு போன கேமராவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, மொபைலில் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆனதுனால மொபைல் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் டக்குன்னு சடனாக மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இங்கே நான் இதை என் பண்ணிக்கிறேன். சூப்பராக கோடிலிங்கம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல்முறையாக பார்க்குறோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே மோட்டிவேஷன் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு நாளில் பார்க்கலாம். இந்த டே சூப்பராகவே முடிஞ்சது. நாளைக்கு ஹம்பியில் 3வது நாள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.